வணக்கம் நண்பர்களே, கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் சப்போஸ் எந்த தப்பாக இருக்குன்னு வைங்களேன், அதை எப்படி நான் அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் என்னோடய ஆதார் கார்டில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துட்டு, ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என் வீட்டிலேருந்து மறைமலை நகர் மாநகராட்சி ஆஃபீஸ் நினைக்கிறேன். அந்த மறைமலை நகர் மாநகராட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு ஆள் உட்காந்துட்டு இருப்பாருங்க ஃப்ரெண்ட்லி. அந்த ஆள்கிட்ட நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரி நான் ஆதார் கார்டு அப்டேட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை உள்ளே கூப்பிட்டு போவாங்க. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அங்கே ஒரே ஒரு பர்சன் தாங்க இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மறைமலை நகரில் போயிட்டு அங்கே போன உடனே உங்களுக்கு அந்த ஆளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிடும். அவங்க உங்ககிட்ட என்ன கேட்பாங்கன்னா, அப்டேஷனா இல்லை புதுசாக அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்டேஷன் இந்த சென்ஸ் நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆதார் கார்டு வச்சுருந்து அதில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்டேஷன் பண்ணணும். அது இல்லாமல் நான் புதுசாகவே சேர போகிறேன், எனக்கு இப்போ பிறந்த குழந்தைங்களுக்குலாம் ஆதார் கார்டு வேணும்னா நீங்கள் அங்கே போய் அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துக்கும் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த ப்ரூஃப் கேட்பாங்க, ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. ஐடி ப்ரூஃப்க்கு நம்ம பேன் கார்டு, ஓட்டர் கார்டு இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாங்க. அதே மாதிரி நம்ம அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கோட பாஸ்புக், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கேஸ் ஸ்லிப் இதெல்லாம் நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுக்கலாம். நம்மளோட ஐடி ப்ரூஃப்க்கு இந்த பேங்க் பாஸ்புக் சேர்த்து கொடுக்க முடியாது. ஸோ அது மாதிரி நம்பாதீங்க. கூடவே உங்கள் ஃபோட்டோவும் 2-3 ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போங்க சேஃப்டிக்கு. அப்புறம் அவ்வளோதாங்க, இதுதாங்க பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா உடனே என்ன ஆகும்னா, ஒரு 1 மந்த் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதே மாதிரி நீங்கள் 1 மந்த் கழித்து நீங்கள் போனீங்கன்னா உங்களோட உங்கள் பயோமெட்ரிக்ஸ் வச்சு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிருவாங்க. சப்போஸ் உங்கள் பயோமெட்ரிக்கே நீங்கள் அப்டேட் பண்ணால் கூட அங்கே ஆப்ஷன் இருக்குங்க. அதையும் நீங்கள் அன்றைக்கி ஃபஸ்ட் டே போகிற அன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு கிளியராக மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 1 மந்த்க்குள்ளே உங்களுக்கு ஆதார் கார்டில் தேவையான எல்லா அப்டேஷனும் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணணும் சரி, புதுசாக கேன்சல் பண்ணணும் சரி, எல்லாமே பண்ணலாங்க. இந்த மாதிரி மாநகராட்சி ஆஃபீஸ் இது செங்கல்பட்டுக்கு மட்டும் இல்லை, செங்கல்பட்டுலேயும் இருக்குது. செங்கல்பட்டில் இருக்குது, மறைமலை நகர் இருக்குது, எல்லாமே ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடத்துல இருக்குது. இப்போ நம்ம இருக்க காஞ்சிபுரத்தில், அதாவது இந்த செங்கல்பட்டு, மறைமலை நகர் இந்த 2 இடத்துல இருக்குது. மொரோவர் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அடுத்த வீடியோ எப்படி போடணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.